பேரன்புமிக்க பெரியோர்களே, சகோதர சகோதரிகளே, இந்த அருமையான நேரத்துக்காக நன்றியோடு உங்களுக்கு வணங்கி நிற்கின்றேன். இன்றைய ஆகஸ்ட் திங்கள் என்பது நம் இந்தியாவிற்கு கிடைத்த ஒரு சுதந்திரமான திங்களை நினைவு கூறும். அந்த நாளில் நாம் நினைவு கூறும் பொழுது நாம் இந்திய சுதந்திரத்தை பற்றி தான் நினைவு கூற வேண்டும். ஆனால் இந்த சுதந்திரம் பெறுவதற்காக நாம் இந்திய பெருமக்கள் எவ்வளவு விதமாக போராடினார்கள், எந்தெந்த விதத்திலே போராடினார்கள், எந்தெந்த விதத்திலே அவர்கள் போராடி வெற்றி பெற்றார்கள், தோல்வியடைந்தார்கள், உயிர் நீத்தார்கள் என்பதெல்லாம் கணக்கு பண்ணும் பொழுது ஆயிரம் பேர் உயிர்கள் மாண்டனர். முதல் முறையாக விடுதலைக்கு வித்திட்ட ஓர் தமிழகம் வீரபாண்டிய கட்டபொம்மன், பிறகு ஜான்சி ராணி, பிறகு நமது புரட்சி, விடுதலை புரட்சி, துப்பாக்கி புரட்சி, சிறை இருப்பு புரட்சி, இவைகளெல்லாம் நடைபெற்று வந்தன. அதற்கு பிறகு 1900 பிறகு மகாத்மா காந்தி, தந்தை பெரியார் அவர்கள், காமராஜர் அவர்கள், கோகலே அவர்கள், நேதாஜி அவர்கள், மோதிலால் நேரு, ஜவஹர்லால் நேரு, வஉசி, பாரதியார், அநேக திரு காமராஜர் அவர்கள், பக்தவத்சலம் மற்ற அநேகர் சுதந்திர போராட்டத்திற்காக போராடியவர்கள். பலர் உயிர் நீத்தார்கள், பலர் சிறைக்கு சென்றார்கள், பலர் உயிர் வாழ்கிறார்கள். நினைவாக சுதந்திரத்தை நினைவு கூற, சுதந்திரத்தை பாராட்ட, மக்களை பாராட்ட, மக்களுடைய வாழ்வாதாரங்கள் காத்து கொள்ள போராடி நிற்கிறார்கள் நம்முடைய இந்திய விடுதலை வீரர்கள். ராஜகோபாலாச்சாரியார்களும் இந்திய விடுதலைக்காக போராடினார்கள். நேதாஜி அவர்களும் போராடினார்கள். காந்திஜி அவர்களும் தலைமை ஏற்று சுதந்திரத்தை போராடி 1947 ஆகஸ்ட் திங்கள் 15ஆம் நாள் நம்ம இந்தியா சுதந்திரம் அடைவதற்கு ஆங்கில பிரதிநிதியான கவர்னர் ஜெனரல் மவுண்ட்பாட்டன் பிரபு அவர்கள் மூலமாக இந்தியா சுதந்திரம் அடைந்தன. ஆனால் சுதந்திரத்திற்கு போராடுவதற்காக அன்னி பெசன்ட் அம்மையாரும் வெளிநாட்டிலிருந்து தெரிவிக்கப்பட்டு நம் இந்திய மக்களுக்கு வழிநடத்தி போராட்டத்திலே வெற்றி பெற செய்தார்கள். இதெல்லாம் காரணம் நமக்கு எப்படியெல்லாம் போராடி நாம் வெற்றி பெற வேண்டும் என்று வழிகாட்டினார்கள். அதன் நிமித்தம் பலர் சிறைக்கு சென்றார்கள், பலர் உயிர் மாண்டார்கள், பலர் வெற்றி அடைந்து சுதந்திரத்தை பெற்று தந்தார்கள். இப்படி பெற்று தந்தவர்கள்தான் இந்த மகாத்மா காந்தி 1949 உயிர் நீத்தார்கள். அவர் தன்னுடைய பக்தியின் மூலமாக அவர் உயிர் நீத்தார். ஆனால் இருந்த போதிலும் அவர் சுதந்திரத்தை வாங்கி கொடுத்த பிறகே அவர் உயிர் நீத்தார். நம்முடைய இந்திய முதல் பிரதமராக ஜவஹர்லால் நேரு இருந்தார். பிறகு இந்திய தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக ராஜாஜி அவர்கள் இருந்தார்கள். பின் கர்ம வீரர் காமராஜர் இருந்தார்கள். அது முதல் நம்முடைய இந்தியா சுபிட்சமாக முன்னேறவும் பல்வேறு அரசியல் சட்டத்திட்டங்கள் மூலமாக முன்னேறவும் வழி செய்தன. டாக்டர் அம்பேத்கருடைய உதவியினாலும் சட்டங்கள் இயற்றப்பட்டு அரசியல் நிர்ணய சபை உருவாக்கி, அரசியல் சட்டத்தை நிர்வாக்கி, அரசியல் சட்டம் உருவாகி அது சீர்திருத்தமாக செயல்பட இன்று வரை நடைபெற்று வருகிறது. ஆகையினால் அருமையானவர்களே, நமக்காக ஏற்படுத்தப்பட்ட சட்டம், நமக்காக ஆளும் ஆட்சி, ஜனநாயக ஆட்சி, மக்களாட்சி, மக்கள் அரசு,
அவர்களை வாழ்த்துவோம், வணங்குவோம். ஆகையினால் நம்முடைய இந்தியாவை அனைவரும் வணங்க வேண்டும். நம்முடைய இந்தியாவை வணங்குவது போல நம்முடைய புதுச்சேரியும் பிரான்ஸுடைய ஆதிக்கத்திலிருந்து விடுதலை பெற்றது. அதே போன்று ஆங்கில அரசிலிருந்து நம்ம இந்தியா விடுதலை பெற்றது. இவ்விதமாக விடுதலை பெற்ற அரசுகள், மாநிலங்கள் அனைத்தையும் நான் நினைக்க வேண்டிய சூழல் இந்த நேரத்தில் இருக்கிறது. ஆகையினால் கஷ்டப்பட்டு இரத்தம் சிந்தி இந்த விடுதலையை வாங்கின இந்த இந்திய மக்களை வாழ்த்துவோம், வணங்குவோம். இந்திய ஆட்சி நம்மால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சி. நம்முடைய ஆட்சிக்கு எந்த விதமான பங்கம் ஏற்படுத்தாதபடி போராட்டங்கள் செய்து நம்முடைய நாட்டினுடைய செல்வங்கள் அழிந்து போகாதபடி அவர்களை வலியுறுத்தி, அவர்களை உணர்த்தி வரல நாம் போராடுவோம், வாழ்த்துவோம். நம்முடைய சுதந்திரத்தை மேன்மைப்படுத்துவோம். நம்முடைய சுதந்திரம் பெற்றோம் என்று பாரதியார் அன்றே பாடினார். பாடுவோமே பல்லு பாடுவோமே, சுதந்திரம் பெற்றுவிட்டோம் என்று பாடுவோம் என்று அன்றே பாடினார். அதே போன்று பாரீர் மணிக்கொடி பாரீர் என்று அன்றைய தினத்திலே தேசிய கொடியை பற்றி பாடியிருக்கிறார். உலகத்திலே நம்ம இந்தியா நாடு போல ஒரு நாடு, நல்ல நாடு எங்கேயும் காண முடியாது. பாருக்குள்ளே நல்ல நாடு நம் பாரத நாடு என்று பாடியிருக்கிறார். செந்தமிழ் நாடனும் போத நிலை இன்ப தேன் வந்து பாயுது காதி நிலை என்று சொல்லப்பட்டபடி தமிழனால் விடுதலை தோன்றியது, தமிழனால் விடுதலை பெற்றது. இதற்கு நாம் அடிப்படை தமிழருடைய